நானா எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இதுல என்னடா, கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா இரு. கர்ணா கல்யாணம் பண்ணு, ஆனா இப்ப பண்ணாதடா. ஏன் கல்யாணம் எப்ப பண்ண கல்யாணம் பண்ணதானே போற, பண்ணிக்கோடா. கர்ணா இப்ப நீ கல்யாணம் பண்ண உனக்கு ஏன் நிலைமைதான். எங்க யாரு பேச்சும் கேட்காதடா, கல்யாணம் பண்ணிக்கோ. லவ் மேரேஜ் தானே? இல்லண்ணா, அப்பா அம்மா ரிலேட்ல பாத்துறாங்களாம், அரேஞ்ச் மேரேஜ் தான். வேணாண்டா வேணாம், கல்யாணம் பண்ணவே பண்ணாத. பண்ணுடா, எனக்கு நீ கல்யாணம் பண்ணணும்டா. நாங்கண்ணா என்னைய போட்டு குழப்புறீங்க. நீ கல்யாணம் பண்ணுன்ற. பண்ணணும், கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். நீ பண்ண வேணான்ற. கர்ணா உனக்கு கல்யாணம் வேணவே வேணாண்டா. உங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு தானே? ஆமா. நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கோன்ற? நீ ஏன் பண்ண வேணான்ற? கல்யாணம் பண்ணா காசு வேணும், வேலைக்கு ஓடணும், அவளுக்கு ஓடணும், வீட்டுக்கு ஓடணும், உன் வாழ்க்கையே ஓடணும். எதுக்கு ஓடணும்? காசு சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. சொன்ன மாதிரி செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணா ஜாலியா இருக்கலாம்ல. கர்ணா என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு ஒரு நாள் லீவு போட்டு பசங்க கூட ஜாலியான்னு இருந்தான். ஏன் என்கிட்ட சொல்லிட்டு போலன்னு கழுத்து மேல காலை வச்சு ஒரு அரக்கனா 1.5 மாசம் லாக்கு. பாவுன நீ. இவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லாம வந்தது இவர் தப்பு. அதனால எல்லா பொண்ணுங்களும் தப்பானவன்னு சொல்ல முடியுமா? ஆமா மாமா, நீ பண்ணது தப்புன. தேவையில்லாம அண்ணி உன்னை அடிப்பாங்களா? சொல்லுப்பா. அப்படியா? வந்துடுறான். அண்ணா பொண்ணு பார்க்க போறாங்களாம், கல்யாணத்துல பாப்போம். வந்தா அக்காவோடய அண்ணியோடய தான் வரணும். ஏன்டா அவன் மச்சான் கிட்ட போய் சொன்னா? அவ அக்கா பண்றது அவனுக்கு தெரியணும்ல. அதுக்கு நான் தூங்கும் போது நைட்டு என்ன பண்ணுவா? நான் காலை தூக்கி போடுவா. ஆனா அவன் முதுகுலே போட மச்சான்.